ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட மென்டார் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடருக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லுவார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் ஆர் குட் ரிஸ்க் மேனேஜர்ஸ். அதோட அர்த்தம் என்னென்னா, ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸுங்கிறவங்க ஒரு குட் ரிஸ்க் மேனேஜர்ஸ். நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னதுன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்னால் அவங்க எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதாவது அவங்க எடுக்கிற ட்ரேட் எல்லாமே வின்னிங் ட்ரேட்ஸாக இருக்கும், ஆர் மோஸ்ட்லி வின்னிங் ட்ரேட்ஸாக இருக்கும். அதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னல்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு லூசிங் ட்ரேட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடாக வர்றதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரிஸ்க் மேனேஜர்ஸாக இருக்கணும். ஸோ ஒரு ட்ரேட் நம்ம என்ட்ரு ஆகும் முன்னாடி நம்மளோட ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் ஒரு ட்ரேட் எடுக்க முன்னாடி மெட் ஆகணும், அதை பற்றி தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்துட்டு பார்த்திங்கன்னா coromandel இன்டர்நேஷ்னல் சார்ட்டு. இது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கும். நம்ம ப்ரெசண்ட்டாக நான் இப்போ ஒரு சேனல் வரைஞ்சிருக்கேன். இது என்ன சேனல் பார்த்திங்கன்னா, டைவர்ஜிங் சேனல். ஸோ ஒரு சேனல் விரிவடைஞ்சிட்டே போகுது ரைட் சைடு போக. அதனால தான் இதை என்ன சொல்லுவோன்னா, ஒரு டைவர்ஜிங் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டைவர்ஜிங் சேனலோட டாப்லேருந்து இந்த மாதிரி பாட்டமுக்கு ப்ரைஸ் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ மேலே ஒரு 1 2 3 4 டச்சஸ் இருக்குது, கீழே ஒரு 3 டச்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ சேனலோட என்ன ஃபேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழ் நோக்கி இந்த சார்ட் வந்துகிட்டே இருக்குது. இதுதான் coromandel சார்ட்டோட ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ. பேர்ட்ஸ் ஐ வியூனா ஒரு லாங் டேர்ம் வியூ. ஓகே, ஸோ இப்போ டெய்லி சார்ட்டில் இருக்கும். டெய்லி சார்ட்டில் ரீசெண்ட் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா கூட இது ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஒரு லோவர் லோ, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், மறுபடியும் ஒரு லோவர் லோ, ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு லோவர் லோ. இப்போ நம்ம என்ன ஃபேஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸில் இருக்கும். ஓகே, ஸோ எப்பயுமே எக்ஸ்டென்ஷன் நமக்கு ஒரு பெரிய மூவாக இருக்கும், ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு சின்ன மூவாக இருக்கும். ஸோ திரும்ப ரீட்ரேஸ் ஆகிட்டு இந்த மாதிரி கீழே சேனலோட பாட்டம் போவோன்னு தான் நம்ம ஒரு இனிஷியலாக ஒரு தீசிஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட ட்ரேட் டைரக்ஷன் எல்லாமே இப்போ எது நோக்கி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, செல் சைடில் இருக்கணுமா பை சைடில் இருக்கணுமா? ஆப்வியஸ்லி செல் சைடில் தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டில் இப்போ மார்க்கெட் செல்லிங் நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ கரண்டாக மேலே வரது கூட ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் நவ் பிகம் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அந்த இடத்துல நான் ஒரு ஹாரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போது இந்த ஹாரிசாண்டல் லைன் ப்ரீவியஸாக எங்கெல்லாம் ரெஸ்பெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, மேஜர் ஒரு ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த விக்கு தெரியுதா? கரெக்டாக அந்த ஹாரிசாண்டல் லைனில் டச் ஆகிட்டு அங்கேருந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை அது அங்கேருந்து நமக்கு கீழே ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ நான் வரைஞ்சி வச்சுருக்க ஹாரிசாண்டல் லைன் பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர். இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட்லேயும் ப்ரீவியஸ் லோ அது தான். ஸோ ப்ரீவியஸ் லோ நவ் வில் பிகம் த ரெசிஸ்டன்ட். ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ப்ரீவியஸ் லோ. நான் ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஸோ அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும், அது நோக்கி தான் ப்ரைஸ் போய்ட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கூட நிறைய டைம் அந்த ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, நிறைய டச்சஸ், பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா கூட நிறைய டச்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் லெவல் அந்த இடம். ஸோ அதை நம்ம ஒரு க்ரீன் எல்லோ பாக்ஸில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ அப்போ தான் ஒரு ப்ரொஃபஷ்னல் எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். வந்தோம் மார்க்கெட் கீழே போகும் போல் இருக்குது சொல்லிட்டு செல் அடிக்கிறதோ, மேலே தான் போகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணுறதோ இல்லை. எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு டைவர்ஜிங் சேனலுக்குள்ளே இருக்குது. சேனல் டாப்லேருந்து சேனல் பாட்டம் நோக்கி போய்ட்டுருக்கு. டெய்லியில் பார்த்திங்கன்னா கூட ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ், இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸில் தான் ப்ரைஸ் இருந்துகிட்ருக்கு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு திரும்ப கீழே ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்டிசிபேஷன். ஸோ கீழே பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் லோ, ரைட்? கடைசியாக வந்த லோ இதுதான். நார்மலி இந்த ப்ரீவியஸ் லோங்கிறது ஹை ப்ராபபிலிட்டி எக்ஸிட். அதாவது இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா யூஸ்வலாக அதுக்கு கீழே போகலன்னா கூட அந்த ப்ரீவியஸ் லோவோட க்ளோஸை கண்டிப்பாக எப்பயுமே டெஸ்ட் பண்ணும். கண்டிப்பாக இல்லை, மோர் லைக்லி இட் வில் பி டெஸ்டட். ஓகே, ஸோ அந்த ப்ரீவியஸ் லைனில் நான் ஒரு ஹாரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த இடத்துல இன்னொரு கன்ஃப்ளூன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, ஒரு வாட்டி கீழே வரும்போதும் இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் ஆகிட்டு தான் ப்ரைஸ் கீழே வந்துட்டுருக்கு.
ஓகே, உங்களுக்கு பார்த்தா கரெக்டாக தெரியும். இதில் இந்த டவுன் ட்ரெண்டு ஒரு ட்ரெண்ட் லைனை ஒரு வாட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸில் இருக்கும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ் மேலே போச்சுன்னா எந்த இடத்துல போவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனில் போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. 1 2 இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். 2 3 டைம்ஸ் ஏற்கனவே அந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே இருந்தால் ஒரு மேஜர் ஃபால் இருக்குது ஒரு வாட்டியும். ஸோ இந்த டைமும் அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போச்சுன்னா மறுபடியும் ஃபால் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஜோன் நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருந்தோம்ல ஜோன், இந்த எல்லோ ஜோனை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் வரும்போது தான் நம்ம திரும்ப ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, திரும்ப செல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஓவரால் ஐடியா. இப்போ வேறு அந்த எல்லோ ஜோனில் வேறு என்னெல்லாம் கன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அந்த இடத்துல வரும்போது திரும்ப அதுக்கு பாசிபிலிட்டிஸ், ஐ மீன் என்னெல்லாம் க்ளூஸ் இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மேஜர் ஹை வேல்யூ ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ 4 ஹவர்ஸ்க்கு வந்துட்டேன். இப்போ 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தோன்னா நம்ம ஒரு ஏபிசிடி மூவ் வரைஞ்சிக்கலாம். இதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைனை வந்து நம்ம இன்னொரு கலரில் வச்சுக்கலாம். ஓகே, ப்ளூ கலரில் வச்சுக்கலாம். இந்த லைனை அப்படியே நான் க்ளோன் பண்ணுறேன். அந்த லைன் அப்படியே நீங்கள் எடுத்து இங்கே வச்சிங்கன்னா இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஈக்குவல் மெஷர் மூவ் ஆர் ஏபிசிடி மூவ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஹார்மோனிக் மூவ். யூஸ்வலாக இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பேட்டர்ன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏபிசிடி மூவ்னு சொல்லுவோம். ஏன் சொல்கிறோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இம்பல்ஸ் லெக் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இம்பல்ஸ் லெக் விச் இஸ் ஏ, அந்த எண்ட் பாயிண்ட் ஆஃப், அதே மாதிரி இந்த இம்பல்ஸ் லெக்கோட எண்ட் பார்த்திங்கன்னா பி, இந்த இடத்துல பின்னு நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த இம்பல்ஸ் லெக்கோட சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல முடியுது. ரீட்ரேஸ்மெண்ட் அது வந்து நம்ம சின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பல்ஸ் லெக் வரும், அது வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகும். ஸோ அது வந்து நம்ம டின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறோன்னா ஏபிசிடி மூவ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து ஈக்குவல் மெஷர் மூவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஏபிசிடி மூவ் எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருந்தா அந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட், அந்த எல்லோ சோன் வரைஞ்சி வச்சோம்ல அந்த இடத்துல தான் இதுவும் முடியுது. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு இன்னொரு கன்ஃப்ளூயன்ஸ். அந்த எல்லோ சோன் வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஏரியா டு ஷார்ட். இனி ஃபிபனாச்சி போட்டு பார்க்கலாம். ஃபிபனாச்சி வந்து ஒரு கிரேட்டஸ்ட் டூல், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ போடுறேன். நம்ம வரைஞ்சி வச்ச எல்லோ ஜோனில் பார்த்தீங்கன்னா 0.618. 0.618ங்கிறது ஃபிபனாச்சியில் ஒரு கோல்டன் ரேஷியோ. அதுவும் எங்கே லைனப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சி வச்ச இந்த எல்லோ ஜோனில் தான் லைனப் ஆகுது. இனி இந்த பெரிய மூவ், இந்த டாப்லேருந்து இந்த டவுன் போட்டு பார்ப்போம். அந்த எல்லோ ஜோனில் 0.382, அதுவும் வந்து மேஜர் ஃபிபனாச்சி ரேஷியோ தான். 0.382, 0.5, 0.618, இது மூணுமே வந்து மேஜர் ஃபிப் ரேஷியோஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன், ஐ மீன் ஃபார் ரீட்ரேஸ்மெண்ட். இனி எக்ஸ்டென்ஷன் டூல் எடுத்துக்கலாம். இந்த சின்ன மூவோட எக்ஸ்டென்ஷன் இது வந்து டார்கெட்டுக்கு நம்ம பார்க்குறது. ஸோ இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3 ரேஷியோஸ் இருக்குது, 127, 1414, 1618. ஸோ இதுலேயும் மேஜர் எக்ஸ்டென்ஷன் ரேஷியோ 1618 அந்த இடத்துல தான் லைனப் ஆகுது. அதே மாதிரி நமக்கு 1414 இருக்குது. இந்த சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் போட்டோம்னா இது என்ன சொல்லுவோம்னா ஃபிப் இன்வர்ஷன் சொல்லுவாங்க. இது ஃபிப் இன்வர்ஷனோட 1618 அந்த ஏரியாவில் தான் முடியுது. எனிவேஸ் இந்த எல்லோ ஜோன் வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஏரியா. ஓகே, 0.618. ஸோ இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ட்ரெண்டு, எந்த இடத்துக்கு ப்ரைஸ் லைக்லி கோன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அங்கேருந்து திரும்பி அட்லீஸ்ட் இந்த லோ வரைக்குமாவது வரும் அப்படின்னு நம்ம வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சிலேருந்து டிக்கு வந்து ப்ரைஸ் போகுமா தெரியாது நமக்கு. பட் அங்கே போச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹை வேல்யூ ஏரியா ஃபார் ஷார்ட்டிங். ஓகே, ஸோ இந்த ஏபிசிடி மூவோட டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த 0.618 ஆஃப் ஏ டு டி. இதுதான் வந்து ஏபிசிடி மூவோட நார்மல் டார்கெட். ஏ டு டிக்கு வந்து ஒரு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்த்திங்கன்னா 0.618. ஸோ அது எங்கே லைனப் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சியோட இந்த பாயிண்ட், சி பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல லைனப் ஆகுது. அது ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர். ஸோ ஆப்வியஸ்லி அதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே,
ஸோ நம்ம இப்போ இது எப்படி என்ட்ரு ஆகலாம் இந்த ட்ரேட்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்கு வந்துட்டு ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். நம்ம இப்போ இருக்கிறது 4 hour டைம் ஃப்ரேம், ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் ஆர் 15 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு சின்ன டபுள் டாப்புக்கு வெயிட் பண்ணிட்டு, அந்த டபுள் டாப் வந்து அந்த எல்லோ ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகலைன்னா நம்ம அக்ரெசிவாக டபுள் டாப்போட செகண்ட் ஹெச்அப் என்ட்ரி ஆகும். அந்த டபுள் டாப்புக்கு மேலே நம்ம அக்ரெசிவாக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அக்ரெசிவ் மீன்ஸ் ஒரு 180 or above வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த சி 0.618 போட்டிருந்தால அந்த இடத்துல நீங்கள் டார்கெட் எடுத்துக்கலாம். இஃப் யூ ஆர் வெரி அக்ரெசிவ் ஆர் வெரி கன்சர்வேட்டிவ், பிகாஸ் சி பாயிண்ட் வந்து ரொம்ப ஆப்வியஸாக ஃபஸ்ட் டார்கெட்னு கூட வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் எய்ம் பண்ணுறவங்க முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி அந்த லோவோட க்ளோஸ், விக்கை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், அந்த லோவோட க்ளோஸுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரண்ட் ரன் பண்ணுவோம் ஆர்டர். ஓகே, இன்னொரு மெத்தட் ஆஃப் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ 0.618 ரீட்ரேஸ்மெண்ட்டில் திரும்புதுன்னா 0.786க்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஸோ அது வந்து உங்களோட கன்வீனியன்ஸ் ஸ்டாப் லாஸ். பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு வாட்டியும் ஒரே மாதிரி மார்க்கெட் அப்ரோச் பண்ணோம், ரேண்டமாக ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. ஸோ இந்த டைம் நம்ம வந்து 180 or above வச்சோன்னா அதே ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் நமக்கு சேம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, நார்மலாக நான் வந்து 180 யூஸ் பண்ணுவேன், உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த டி பாயிண்டில் டபுள் டாப் கிடச்சுன்னா அதுக்கு மேலே 180 or above ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஸோ அந்த டைமில் என்ன ஏடிஆர் இருக்கோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மை டார்கெட் would be 0.6185 ஃபஸ்ட்டு டார்கெட். அந்த லோவர் க்ளோஸ் கடைசியாக வந்து ஸ்விங் லோவோட க்ளோஸ், டெய்லி க்ளோஸ் வந்து நான் என்னோடய செகண்ட் டார்கெட்டாக நான் வந்து யூஸ்வலாக எடுப்பேன். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கீழே கூட இங்கே வரைக்கும் கூட வரும் ப்ரைஸ், ஏன்னா நம்ம டவுன் ட்ரெண்டில் இருக்கோம், சேனலோட பாட்டம் வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது. பட் அஸ் எ ட்ரேடர் நாம் வந்து இன் அண்ட் அவுட் எவ்வளோ குயிக்காக உள்ளே வந்துட்டு வெளியே வர முடியுமோ அந்தளவு பார்க்குறோம். பிகாஸ் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலை, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறோம். ஸோ திஸ் லோ would be the very good target taking for my trading style. என்னோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு இது வந்து இதுவாக இருக்கும். ஓகே, இன்னொன்று நம்ம டீலில் போனோன்னா அக்ரெசிவாக மட்டும் டபுள் டாப் வெயிட் பண்ணுவோம். அதர்வைஸ் என்ன பண்ணுவோன்னா ஒரு லோவர் க்ளோஸ் கேண்டில் லோவர் டைம் ஃப்ரேமில் சே 15 minutes வெயிட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் எ குட் டே.